தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பீக்கங்காய் கூட்டு எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பாதி பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் முழுசாகவே சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் பீக்கங்காயை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீக்கங்காய் எடுக்கும்போது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. லேசாக கிள்ளி வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா அந்த பீக்கங்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் அதை செக் பண்ணிவிட்டு பீக்கங்காயை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீக்கங்காய் வந்து நீர்க்காய்ங்கிறதுனால தண்ணி சேர்க்கவே வேண்டாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தால் காயிலிருந்து நல்லா தண்ணி வரும். இது நீர்க்காய் சீசனில் நல்லா கிடைக்கும். இப்போ வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி பீக்கங்காய் கூட்டு அதிகமாக சேர்த்து செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூடவே காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் காரமும் இருக்குங்கிறனால உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதை நல்லா வதக்கி விடுங்க. சுத்தமாக தண்ணியே சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமையே இந்த தண்ணி வந்து காயிலிருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும். நல்லா மூடி போட்டு அப்பப்போ திறந்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தண்ணி சேர்க்காமையே காயிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குறன்னு. இப்போது கொஞ்சமாக சோம்பு, முழு சோம்பை இதில் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கடைசியாக நம்ம தேங்காய் சேர்த்து இறக்கிற வேண்டியதுதான். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பூ நல்லா திருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதக்குனா நம்மளோட பீக்கங்காய் கூட்டு ரொம்ப அட்டகாசமாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிட்டு. இது சூடான சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.